அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று 4/11/2025 ராசி பலனை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மருத்துவ பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை திருமண வாழ்வில் பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், சொந்த பந்தங்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ளன்னு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீண்ட நாளாக தீராமல் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. உங்களுக்கான இன்று அதிர்ஷ்ட நிறமாய் வருவது சாக்லேட் நிறம். அதிர்ஷ்ட நேரம், நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண் 18. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 5 மூல தத்துவங்களையும் இன்றைய தினம் நீங்கள் வணங்கலாம். இன்றைய தினத்திற்கான உங்களின் உச்சரிக்க வேண்டிய மந்திரம், நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்னவெனில் ஓம் ஐயனே சரணம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆன்மீக சிந்தனையில் ஈடுபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடந்த காலத்தில் சந்தித்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு வந்த அல்லது சந்தித்து வந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்யறதுக்கு உதவியாகிற நாளாய் இன்று அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, நிறம் ஊதா, நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் 10. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினத்திற்கான உங்களின் அதிர்ஷ்டம் தரும் கடவுள் சனி பகவான். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிள்ளையாரப்பா சரணம். இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம், தூங்கும் முன் நமசிவாய மந்திரமான ஓம் நமசிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை உச்சரித்து அதன் பிறகு தூங்குங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வருமானத்தில் எதிர்பாராத வளர்ச்சி உண்டாகும். நல்ல வளர்ச்சி இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களுக்கான தடைகள் எல்லாம் விலகி, இவ்வளவு நாளாக புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்களாம் நமக்கு தொழில் வளருமா வளராதா அப்படிங்கிற ஒரு பயம் பதற்றத்திலேயே இருந்திருப்பீங்க. அதை முடிச்சுக்கிட்டு இனி நல்லது நடக்கிற நேரம் இன்றிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, நிறம் வைன் நிறம், நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண் 5. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசி மீன ராசி அன்பர்கள், உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மூல சிருஷ்டி கடவுளான பிரம்மா. இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நீதிநெறி பொன்மொழிகளை மனதில் நினைத்து அதன் வழி நடக்க நல்லா இருக்கும்.
அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம். இது இன்றைய தினத்திற்கான ஒரு முன்னேற்றமான பாதையை அமைத்து தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்க, நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வாஸ்து பரிகாரத்தால் நன்மை உண்டாகும். வாஸ்தில் தடை இருப்பவர்கள், பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களாம் இன்றைய தினம் உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு குடும்பத்தோட அமைப்பை நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு வர முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, நிறம் இளம் சிவப்பு, நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 6. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட உங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஜீவனுக்கு முக்தி தரும் ஐயனே போற்றி. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம், மற்றவர்களை வாழ்த்தும்படியான வார்த்தைகளை பேசுவது உங்களுக்கு அதிக பயன் தரும். வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணம் நல்லா இருக்கும். நெடுந்தூர பயணம் நல்லா இருக்கும். அதன் மூலமாக உங்களோட மனசு குதூகலிக்கும். ஒரு நிம்மதியான சந்தோஷமான நிலையை இன்றைய தினம் உங்களால் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி பணவரத்து சீராக இருக்கும். நிலுவையில் உள்ள பணத்தை வாங்க அல்லது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள இதுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு உங்களால் முன்னேற முடியும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, நிறம் இளம் சிவப்பு, கருஞ்சிவப்பும் உங்களுக்கு இன்று நல்லா இருக்கும். அதிர்ஷ்ட நேரம் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. அதிர்ஷ்ட எண் 9. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய தினத்திற்கான உங்களது பரிகாரம், இந்த எழுது பொருட்கள் அல்லது புத்தகங்கள் இதை முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தானமாய் கொடுப்பதை இன்று தவிர்க்கலாம். அல்லது விற்பனை கூட இன்று கொஞ்சம் தாமதப்படுத்துறது நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் புத்தகங்களின் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்டம் கைவிட்டு போக வாய்ப்பு உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நானா இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வரும். உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி, அதிசயப்படுற மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்வீங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை அந்த அளவு டாப்பில் இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு, நிறம் சாம்பல் நிறம், நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுன ராசிகள்,
நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மமூர்த்தி. அதே சமயம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சங்கட நாசன கணபதி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், கருங்காலி மாலையை அம்மன் கோவிலுக்கு செலுத்தி கருமாரி அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் மிக நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வாகனத்தில் புது புது செலவுகள் ஏற்படலாம். அதனால் இன்றைய தினம் உங்களுடைய சொந்த வாகன பயன்பாட்டினை குறைத்து கொள்ளலாம். குறிப்பாக அடுத்தவங்கிட்ட வாகனம் கடன் வாங்க வேண்டாம். ஏன்னா செலவு வச்சதுனாக்கா அந்த செலவு வீண் செலவாக தான் அமையும். நெடுந்தூரம் நீங்களா செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு போக வேண்டாம். நெடுந்தூர பயணம் இருந்தால் பொது போக்குவரத்தை பயன்படுத்திக்கிங்க. பஸ்ஸு அல்லது டாக்ஸி இந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய தினம் கை கொடுக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண் 1. ராசி, உங்களுக்கு உதவக்கூடிய ராசி மீன ராசி. நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி தனுசு ராசி. நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் வாமனர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மோக நாசனம் தரும், வாழ்வில் உயர்வு தரும், என்றும் வெற்றி தரும் அப்படின்னு வணங்குங்க. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், பெண்களுக்கு படிக்க எழுத தேவையான பொருட்களை வாங்கி தர உங்களுக்கு இன்றைய தினம் நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் இன்று நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீடு மற்றும் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்க இன்றைய தினம் வழிவகை செய்யும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் 4 மணி முதல் 5 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2. உதவக்கூடிய ராசிகள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் திரிபுர சுந்தரி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள், தர்ம சம்மேளனங்களுக்கு, அதாவது ட்ரஸ்ட்டு, கோவில் ட்ரஸ்ட்டு, கோவில் அறக்கட்டளை போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் நன்கொடை வழங்கினால் இன்றைய தினம் நல்லா இருக்கும். அன்னதானம் வழங்குபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. நீங்கள் நேரடியாக மற்றவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் உதவி செய்கிறவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் இன்றைய தினத்தை அமைத்து கொடுக்கும். அதே போல் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் நாளாய் உள்ளது. கூடுதல் பொறுப்புகள் அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற இடுங்கட்டான நிலையாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் மற்றவங்கிட்ட வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கவனமாக இருங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, நிறம் வெள்ளி நிறம், நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3. உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான
அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் லலிதா திரிபுர சுந்தரி நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், கோபமாக பேசக்கூடிய வார்த்தையை தவிர்த்து, அதாவது சண்டை போடுற மாதிரி பேசுகிற வார்த்தையை தவிர்த்து மென்மையான குரலில் பழகுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கலைத்துறையினருக்கு சாதகமான நாளாக இருக்குது. அதனால் கலைத்துறையான நாடகம், சினிமா, கூத்து, பாடல் போன்ற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் புது புது வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பினை அமைத்து கொள்ளுங்கள். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. உதவக்கூடிய ராசி சிம்மம். உதவ வேண்டிய ராசி கடகம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. அதிர்ஷ்ட எண்ணானது 8. நீங்கள் வணங்க வேண்டிய மந்திரம் ராமர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ராம ராம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், வாரத்தில் ஒரு நாள், அந்த நாள் இந்த நாளாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். அப்போ இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுடைய மன அழுத்தம் குறையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எது ரகசியமோ அந்த விஷயங்கள்லேருந்து விலகியே இருங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த ரகசியத்தை உடைச்சி நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நான் ரகசியம் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் யாருக்கிட்டையும் சிக்கிடாதீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, நிறம் ஆரஞ்சு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. அதிர்ஷ்டம் தரும் எண் 11. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசிக்காரர்கள். உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தெய்வமாய் இருப்பது ருத்ரன். வணங்க வேண்டிய தெய்வம் ஓம் ருத்ராய நமக. இன்றைய தினம் உங்களுக்கு பரிகாரம் என்னன்னாக்கா, ருத்ரமூர்த்தியின் அவதாரங்களில் ஒருவரான ஹனுமனை வீட்டில் சித்தி செய்து 11 முறை ஹனுமனுக்கான மந்திரம் உச்சரிக்க உங்களுடைய இன்றைய தினம் நல்லபடியாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது 17. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிர்ஷ்டத்தின் தெய்வமான மகாலட்சுமி அம்மனை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். இன்றைய தினம் உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நாராயணா காப்பாயாக அப்படின்ட்டு வணங்குங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா, உங்கள் மனதிற்கு எது சரின்னு படுதோ, எது புண்ணியம்னு படுதோ அதுபோல் ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது இன்றைய தினம் உங்களுக்கு உதவி தானாக கிடைக்கும். அதனால் உங்கள் மனதார மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பு மிக்க நாளாய் அமையும்.
இன்று நாம் இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சந்திச்சிருக்கிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, வியூஸும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், இது மட்டும்தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நான் என்ன தப்பு பண்ணுறேங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திரு தமிழ் முருகன். நன்றி, வணக்கம்.